பாதுகாப்பு உடை எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஃபர்தா, இந்த ஹிஜாப். எங்க போனாலும் மேட்சுக்கு மேட்சா எதையும் தேட தேவையில்லை, டிசைனரா தைக்க தேவையில்லை, அடுத்தவங்க இதை பாக்குறதுக்காக இவ்வளவு காஸ்ட்லியா எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, டெய்லரோட உயிரை போய் அக்க தேவையில்லை, இப்படி தச்சு கொடுங்க அப்படி தச்சு கொடுங்கன்ட்டு மிக எளிமையாக ஒரு லூஸான ட்ரெஸ். சில சமயம் நம்ம வெயிட் போடுவோம், சில சமயம் எடிச்சு போய் கிடக்கும், எப்படி இருந்தாலும் கம்ஃபர்டபுளான உடம்பை இருக்காத ஒரு ட்ரெஸ் இந்த ஃபர்தா. அது போக ஹேர் ஸ்டைல், என்ன ஹேர் ஸ்டைல் பண்றது? தலை குளிக்கணுமா? தினமும் என்ன தேய்ச்சிட்டு வெளியே பின்னி போட்டு போனா நல்லா இல்லையே, இப்ப தினமும் தலை குளிக்கணும், அப்பதான் முடி அழகா இருக்கும், அப்பதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் அவசியமே இல்லை. பாட்டில் நிறைய எண்ணெயை ஊத்திட்டும் அழகா மேல துணியை போத்தி போட்டு நம்ம சௌரியத்துக்கு போகலாம் வரலாம். இதுதான் உண்மையான விடுதலை. நான் எப்படி இருக்கிறனோ அது நான் அப்படியே இருப்பேன், அதை நான் மற்றவர்களுக்காக மாற்ற தேவையில்லைங்கிறதா உண்மையான விடுதலை. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இன்னும் இந்த பெண்கள் இந்த வெக்க காலத்துல கசகசன்னு இதை போட்டுக்கிட்டு இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற பிரச்சாரம் மேலோங்கி நிற்கும் போது நானும் இப்படி யோசிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. ஆனா இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ், எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு விடுதலை. அடுத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்கன்ற கேள்வி அடிபட்டு போச்சு பாத்தீங்களா? அங்கதான் அந்த பிரிவென்டிவ் சேஃப்டி மெத்தட் இஸ்லாம் எனக்கு தந்தது.